இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் என்று சொல்லலாமா? இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாமல் இருந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது சிலுவை பாடுகளுக்கு பின்பு நம்ம எந்த ஜீவன் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோமாமா? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம மாறி இருக்கிறோம். ஆமென் என்று சொல்லலாமா? ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றனால எந்த ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறேன்? புதிதான ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறேன் என்று தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டு வருகிறார். நம்ம எந்த ஜனம்? மீட்கப்பட்ட ஜனம். எந்த பாதையில இப்ப நம்ம போய்கொண்டிருக்கிறோம்? ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் பாதை 35ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை போல தேவன் நம்மளை இப்ப பெரும் பாதையில நடத்தி கொண்டு வருகிறார். பெரும் பாதையில என்ன இருக்கிறது? கண்மலை இருக்கிறது. என்ன இருக்கிறது? கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலையிலிருந்து என்ன வடிந்தது? தண்ணீர் வடிந்தது. அது இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு அடையாளம். அவருடைய சிலுவைக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து வடிகிற அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்றனால எந்த ஜீவன் உள்ளவராய் மாறிட்டு வரோம்? புதிதான ஜீவன் உள்ளவராய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதை ஒரு பக்கம் சொன்னாலும் இப்ப நம்ம பெரும்பாதையில வந்து கொண்டிருக்கிற பொழுது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்கள் வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு முதல்ல என்ன எதிர்த்து நின்றது? செங்கடல் எதிர்த்து நின்றது. செங்கடலை பிளந்து தேவன் அந்த பெரும் பாதையில நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி பெரும் பாதையில நடத்துறார். எப்பன்னு சொன்னா இந்த 14 வாசிக்கிறோம். அடுத்து 15 கர்த்தரை அவர்கள் துதித்து பாடுகிறார்கள். கர்த்தரை அவர்கள் என்ன செய்யறாங்களாமா? துதித்து பாடுகிறார்கள். கர்த்தரை அவர்கள் துதித்து பாடுறாங்க. அப்படி பாடி அடுத்த அதிகாரமே, அதாவது 14 துதித்து பாடுறாங்க. வெற்றி சிறந்தார் அந்த பாடல் 15 பாடுறாங்க. சரி, 15 பாடுறாங்க. கரெக்ட். 15 துதித்து பாடுறாங்க. ஏன்னா 14 தேவன் அந்த செங்கடலை பிளந்து கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறாரு. பெரிய ஒரு தட செங்கடல். செங்கடலை பிளந்த உடனே கர்த்தரை துதித்து பாடுறாங்க. துதித்து பாடி அடுத்த செகண்ட்லயே இவர்களுக்கு என்ன இல்லையாமா? தண்ணீர் இல்லாமல் இருந்தது. என்ன இல்லை? தண்ணீர் இல்லை என்று சொன்ன உடனே இவர்கள் உடனே என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை இதுதான். அதாவது இதுக்கு முந்தின அதிகாரத்துல பெரிய அற்புதம் செஞ்சாரு, செங்கடலை பிளந்தாரு, கர்த்தரை துதிச்சாங்க. அடுத்த 2 வசனத்திலேயே இவங்களுக்கு தண்ணீர் இல்லை. உடனே என்ன ஆயிட்டாங்க? இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுதான். இதை எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்மளை கர்த்தர் கொஞ்சம் அப்பப்ப டெஸ்ட் பண்ணுவார். பக்கத்துல கரை பிடிச்சுங்களே, அப்பப்ப நம்மள ஒரு டெஸ்ட் பண்ணுவாரு. பெரிய அற்புதம் செய்வாரு. பெரிய, அதாவது எரியோ கோட்டையை வீழ்த்திட்டாரு. அடுத்து எரியோ கோட்டைக்கு அப்புறம் ஆயி பட்டணத்துல தோற்று போனார்கள். உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில உண்மை சொல்றோமா? தேவன் நம்மளை நம்ப வேண்டும் என்றால், அல்லது ஏசப்பா நம்மளை நம்பணும்னா, ஏசப்பா வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணும். பக்கத்துல கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. ஜெயசக கையை பிடிச்சி சொல்லுங்கம்மா, ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. முதல்ல போராட்டத்துல ஜெயிக்கணும், சோதனையில ஜெயிக்கணும், வைக்கிற டெஸ்ட்ல என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இவங்க பெரிய செங்கடலை பிளந்து அந்த செங்கடல் பிளந்து பெரும்பாதையில வந்துட்டாங்க. இப்ப தண்ணீர் இல்ல. அந்த தண்ணீர் இல்ல. ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீர் என்னவா இருக்குது? மாறா. அந்த தண்ணீருக்கு பேர் என்னவாமா? அதாவது இது செங்கடலுடைய கிழக்கே இருக்கிற சூர் வனாந்தரமாமா. இந்த வனாந்தரத்தினுடைய பெயர் என்ன? அந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்கோ. அவங்க சூர் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. அந்த சூர் வனாந்தரத்துக்கு வந்த பொழுது அங்க தண்ணீர் இல்லை, கொஞ்சம் தண்ணி இருந்தது. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா மாறாவை போல கசப்பா இருந்தது. அதாவது அந்த நிலத்தில் இருக்கிற கனிமங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்த தண்ணீரை
கசப்பாக்கி இருந்தது. மாறா என்றால் எபிரேய அர்த்தம் கசப்பு என்று அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், மாறாவுக்கு வந்த பொழுது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. மாறாவுக்கு வந்த போது வாசிங்க. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாமல் போயிட்டு உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. இவங்க உடனே என்ன பண்றாங்களாமா? முறுமுறுக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்களாமா? இவர்கள் முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் மாறானா என்ன? ஓகே, குட். மாறானா கசப்பான ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம்னா என்ன? கசப்பான வாழ்க்கைனா என்ன? அந்த கசப்பான வாழ்க்கையை நம்ம மேற்கொள்றதுக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நான் திரும்பவும் சொல்றேன், பக்கத்துல கருத்தை போட்டு சொல்லுங்க. இனி உங்களுக்கு கடினமானது எதுவும் இல்லை. சொல்லுங்க, கடினமானது இல்ல மகளே, இல்ல. இது தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. மாறாவை போல இருக்கிற காரியத்தை எப்படி நீங்கள் கடக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துக்கு வந்த பொழுது இப்ப மாறாவின் தண்ணீர் குடிக்க கூடாமல் இருந்தபடியினாலே என்னன்னா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செய்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. என்ன செய்யறாங்களாமா? முறுமுறுக்கிறாங்க. முதல்ல இப்படி சொல்லிடலாமே. ஆமா, தண்ணீர் என்பது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே கண்மலையிலிருந்து இவர்களுக்கு என்ன வந்தது? தண்ணீர். தண்ணீர் என்பது நான் முதலே சொன்னேன், தண்ணீர் என்பது வாழ்வாதாரம். சொல்லுங்க, தண்ணீர் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்வாதாரம். ஏன்னா இவங்க இப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே இந்த தண்ணீர் இருந்தா தான் ஒரு இடத்துல குளிக்க முடியும், துவைக்க முடியும், விவசாயம் பண்ண முடியும், மிருக ஜீவன்களுக்கு. இது எல்லாமே தண்ணீர் என்பது வாழ்வாதாரம். அப்ப இன்னைக்கு நான் ஏற்கனவே இதை சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் வாழ்வாதாரம். சொல்லுங்க, இங்க கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் என்பது வாழ்வாதாரம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு தேவையோ, நான் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அது என் வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் அது கசப்பான அனுபவம். திரும்பவும் சொல்லட்டாமா? அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதபடினால், வாழ்வாதாரம் இல்லாதபடினால் அவர்களுடைய வாழ்க்கை கசந்து போயிருச்சு. தண்ணீர், மாறா என்பது தண்ணீர் அடையாளம். தண்ணீர் இல்லாதபடினால கசப்பு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் உனக்கு இல்லையோ, இப்போ உதாரணமா சொல்றேன், நகோமியுடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது அவன் நகோமி சொல்றா, இனி என்னை நீங்க என்ன சொல்லாதீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இனி என்னை நகோமி என்று சொல்லாமல் வாசிப்பா. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். என்னன்னு சொல்லுங்க நீங்க. சொல்லுங்கம்மா. நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பு. இப்போ நகோமியினுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சாமா? நல்லா சொல்லுங்க. நகோமி வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? நகோமி வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? கசப்பு. ஏன் அவ வாழ்க்கையில கசப்பு? முதல்ல அவ வாழ்க்கையில பஞ்சம். நியாயாதிபதிகள் நியாய விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டானபடினாலே எலிமெலேக்கு அவன் குடும்பத்தோட போய் எங்க போனாங்க? மோவாப்புக்கு போனாங்க. அப்ப இவ வாழ்க்கையில முதல்ல என்ன வந்துச்சு? ஆமா, அப்ப சாப்பாடு என்பது அவ வாழ்க்கையில முதல்ல வாழ்வாதாரம். சாப்பாடு என்பது அவள் வாழ்க்கையில என்னது? அப்ப இப்ப இவளுக்கு அது இல்ல. என்ன இல்ல? சாப்பாடு இல்ல, ஆகாரம் இல்ல, பஞ்சமான. அப்ப தரித்திரம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள இன்னைக்கு பெரிய பிரச்சனையே என்ன பிரச்சனை தான்? பணப்பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பஸ் காசு இல்லைன்னா ஒரு பிரச்சனை, பெட்ரோலுக்கு காசு இல்லைன்னா ஒரு பிரச்சனை, காலையில பால் வாங்க காசு இல்லை. உண்மையா பொய்யாமா? இப்ப இந்த அதாவது ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின குடும்பத்துல கூட இன்னைக்கு பிரச்சனை. ஏன் தெரியுமா? பணப்பிரச்சனை. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உண்மை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணின நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு என்ன பிரச்சனை? பணப்பிரச்சனை, பால் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, பஸ் காசு பிரச்சனை. இல்லை, இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப கசப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது? கசப்பு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்வாதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வருது? கசப்பு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது? மாறாவை போல. பக்கத்துல கருத்து இப்ப வாழ்க்கை
மாறாவை போலதான் இருக்குது. ஆனா இந்த செய்தி முடிகிற பொழுது என் வாழ்க்கை மதுரமாய் மாறி இருக்கும். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு, நல்லா கறந்தட்டு, நல்லா கறந்தட்டுமா. சரி, ஓகேவா? இப்போ நகோமி வாழ்க்கையில முதல்ல என்ன இல்ல, அவளுக்கு ஆகாரம் இல்ல, தரித்திரம். அடுத்து அப்படியே அவ இருக்கிறா இருக்கிறா இருக்கிறா. அடுத்து அவ யாரை இழக்கிறா? கணவனை இழக்கிறா. அவ யாரை இழக்கிறா? கணவனை இழக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாரை இழக்கிறா? தன்னை 2 பிள்ளைகளை. நினைச்சு பாருங்க, அவ வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டா. அவளுக்கு வாழ்வாதாரம் இல்ல, சாப்பாட்டுக்கு பஞ்சம். அடுத்து பாத்தீங்கன்னா கணவனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா. அடுத்து இதுல விட ஒண்ணு உறவுகளையும் அவ இழந்துட்டா. ஏன் உறவுகளை இழந்துட்டா? குடு. அவ உறவுகள்லாம் பெத்லகேம்ல இருக்குது, அவ உறவெல்லாம் எருசலேம்ல இருக்குது. ஆனா அந்த ஊரை விட்டுட்டு எங்க வந்துட்டா? மோவாப்புக்குள்ள வந்தனால உறவுகளையும் அவ இழந்துட்டா. அப்போ ஒண்ணுமே அவ வாழ்க்கையில் இல்ல. அவ வாழ்க்கை ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை, மாறாவை போல ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துடுறேன். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில அல்லது பிரயாணத்துல மாறா வந்த உடனே இவங்க என்ன செஞ்சாங்களாமா? நல்லா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்களாமா? முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அதைத்தான் நம்ம செய்யறோம். என்னங்க, போன வாரத்துல தாங்க 1 லட்சம் கொடுத்தாரு ஆண்டவரே. யாருக்கு? இந்த வாரம் ஒரு 100 ரூபாய் இல்லைன்ட்டு நம்ம முறுமுறுக்கிறோமே. போன வாரம் தாங்க அவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் நமக்கு செஞ்சாரு. இந்த வாரத்துல ஒரு சின்ன காரியம் நடக்கலன்னு என்ன செய்யறோம்? அப்ப இதத்தான் சொல்ற, கர்த்தர் நம்மளை சோதிப்பார். கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? சோதிப்பாரு. நீ அப்ப எப்படி இருக்கிற, இப்ப எப்படி இருக்கிற? அப்ப கொடுத்தா தெய்வம், கொடுக்கலனா கூரையா? கொடுத்தா தெய்வம், கொடுக்கலனா கல்லா? கர்த்தர் நம்மளை சோதிப்பார். நான் திரும்ப சொல்ற மகளே, கர்த்தர் நம்மளை நம்ப வேண்டும் என்றால், பக்கத்துல கருத்தை பிடிமா, பக்கத்துல கருத்தை பிடி சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை நம்ப வேண்டும் என்றால், அவர் எந்த பாதையில நடத்தினாலோ, எந்த சூழ்நிலையில நடத்தினாலோ, எந்த வழியாக நம்மளை நடத்தினாலோ அவரை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவர் வைக்கிற டெஸ்ட்ல நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாம். ஏன்னா திரும்ப சொல்ற, இப்படி சொல்லலாமே, தேவன் என்னை நம்பணுங்க. முதல்ல தேவன் என்ன செய்ய? என்னைய நம்பணும். இந்த மகளை எந்த தாவீது பாருங்க, வனாந்தரத்திலையும் துதிப்பாரு, சிங்கங்கரடி துரத்திட்டு வந்தாலும் என்ன செய்வாரு? சங்கீதம் 34, அபிமெலேக்கினாலே துரத்தப்படுகிற பொழுது பாடுகிற சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பே, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு. எப்ப தெரியுமா? அபிமெலேக்கு துரத்திட்டு வரா. அப்படி துரத்திட்டு வருகிற நேரத்தில் பாடின சங்கீதம் தாங்க சங்கீதம் 34. கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் என்று. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. அடுத்த வசனம் வாசிப்பா. அடுத்த வசனம் யாத்திரையாகமம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். போதும், இந்த இடத்துல வாசிங்க. அதாவது இப்ப நல்ல உங்களையே நீங்க நிதானித்து பாருங்க. இப்ப நீங்க விசுவாசிகளா அல்லது மோசேயா? ஜனங்களா மோசேயா? என்னவாமா அந்த வசனத்தை என்னன்னு சொல்லிருங்கம்மா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? அல்லது மோசையை பார்த்து முறுமுறுத்தாங்க. ஆனா மோசே என்ன பண்ணானா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதுதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதாவது நான் சொல்ற, பிரச்சனை வராதுன்னு சொல்ல, போராட்டம் வராதுன்னு சொல்ல, பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அந்த சூழ்நிலையில நம்ம முறுமுறுக்கிறோமா, இல்ல ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமா? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான்,
இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எரிகோ பாதையில, சபிக்கப்பட்ட அந்த எரிகோ பாதையில போய் கொண்டிருந்த பொழுது பர்த்திமேயு குருடன் என்ன செஞ்சா, வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்படி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். போன முறையே சொன்ன எல்லாரும் அவனை உற்சாகப்படுத்தினார்கள். அப்பா முடிச்சிட்டீங்க. அவனை எல்லாரும் அதட்டினார்கள். அமைதியார் 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 அப்படின்னு எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அந்த வசனம் அழகா கூப்பிட்டான் என்று முடியும். அடுத்த வார்த்தை தொடங்கு, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நல்ல கரந்தட்டுமா. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து வர சொல்லிட்டு கேட்கிறாரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. மோசே அதைத்தான் செஞ்சா, மோசே அதைத்தான் செஞ்சா. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா ஜனங்க மோசையை நம்பி இருக்கிறாங்க, மோசே கர்த்தரை நம்பி இருக்கிறான். நீங்க தானே என்னை அழைச்சீங்க. மோசே கர்த்தரை நம்பி இருக்கிறனால மோசே கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சா, கூப்பிட்டான். அந்த வசந்த வாசிமா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இங்க இருந்து தான் மெசேஜ் தொடங்குது. ஆமென் என்று சொல்லுவா. மறுபடியும் அந்த வசந்த வாசிமா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே, போதுமா இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே என்ன செய்யறா, இப்படி ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்களே அப்படிங்கறத விட இப்ப நாங்க மாறாவுல உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? மாறா என்றால் நம்ம வாழ்வாதாரம் என்ன இல்லையோ அந்த இடத்துல ஒரு கசப்பு வருதே. பணம் இல்லைன்னா ஒரு கசப்பு வருது, வியாதியில இருந்தா ஒரு கசப்பு வருது, பிசாசுடைய சூழ்நிலைக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை என்னவாயிட்டே இருக்குது, கசப்பாயிட்டே இருக்குது. இப்ப இந்த கசப்பான சூழ்நிலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அடுத்து அப்பொழுது கர்த்தர், சொல்லுங்க அப்பொழுது, நல்லா சொல்லுங்க அப்பொழுது. இப்ப நான் உங்களை ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? போன வாரம் தான் தியானிச்சோம். கர்த்தர் என்றால் யார், என்ன? சூப்பர், குட். கரந்தட்டுறாமா உனக்கு. உடன்படிக்கையானவர், முக்கியமா இன்னொன்னு, குட். வார்த்தையானவர். கர்த்தர் என்றால் வார்த்தையானவர். நல்ல கரந்தட்டுமா. அப்பொழுது கர்த்தர், கடந்த வாரமே சொன்னேன், தேவன் என்றால் ஏலோகீம், சிருஷ்டிக்கிறவர் என்று அர்த்தம். ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் அர்த்தம். கர்த்தர் என்றால் உடன்படிக்கையானவர். உடன்படிக்கை என்னன்னா, நான் உன்னை காப்பாத்துவ மகளே, நிச்சயம் உனக்கு நான் செய்வ மகளே அப்படின்னு உடன்படிக்கையானவர் ஒண்ணு. இல்லை என்றால் வார்த்தையானவர். கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தையானவர். கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தையானவர். அப்பொழுது கர்த்தர் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நீங்க சொல்லணும்? அப்பொழுது வார்த்தையானது. இப்ப கர்த்தர் என்ன செய்யறார்னா ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. இல்லை, இது எதுக்கு சொல்றேன்னா, நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சேர்த்தி சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராம இல்லை. நான் கடந்த நாள் நான் சொன்ன பார்த்தியா, ஒவ்வொருடைய பிரச்சனைகள் எல்லாம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆன பொழுது அப்பதான் கர்த்தர் சொன்னார், இல்லை மகளே, இனி கடினமானது இல்லை. இதை எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா நீ எந்த சூழ்நிலையில கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், வர அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்கிற நான். ஆமேன் என்று சொல்லாம. அப்போ இப்போ பயங்கர ஒரு மாறாவினுடைய அனுபவத்துக்குள்ள இருக்கிற பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லா, அல்லது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். எதை காண்பிக்கிறாராமா? மரத்தை. அப்ப இந்த இடத்துல மரத்தை காண்பித்தார் என்றால் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவார் அந்த சூழ்நிலையில.
நான் திரும்பவும் சொல்றேன், அந்த சூழ்நிலையில உட்கார்ந்து நீங்க ஒன்னும் சுயபலத்துல நின்றக்கூடாது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு என்ன சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு என்ன சொல்லுகிறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு நீங்க நிக்கிற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுப்பாரு பாருங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போட்ட பொழுது அந்த மாறாவை போல இருந்த அந்த தண்ணீர் மதுரமாயிட்டு, நல்லா கறந்தட்டுமா, மதுரமாயிட்டு, இனிப்பாயிட்டு, கசப்பான வாழ்க்கை, கசப்பான அந்த இடம், கசப்பான அந்த அனுபவம் மதுரமாயிட்டு. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்பா அந்த திரும்பவும் சொல்றேன், நீங்க அந்த சோதனை நேரத்தில், உபத்திரவத்து நேரத்தில் ஏண்டவர் இப்படி, ஏண்டவர் இப்படி, ஏண்டவர் இப்படி, ஏண்டவர் அப்படின்னு நீங்க கேட்காம இந்த இடத்துல நீர் என்ன சொல்றீங்க? ஏன்னா நான் ஒரு சில நேரத்தில் அதை கற்றுக்கொண்டேன், என் ஹஸ்பண்ட் மூலமா அதை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டேன்னா, அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, ஒரு சில பிரச்சனையை நம்ம ஒரு சில சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தர் நம்மளை நடத்துறாருன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார், அல்லது நம்ம கற்றுக்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு. கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு தூக்கி போயிடுவாரு. கற்றுக்கொள்ளலைன்னா சுத்தின இடத்தையே நம்ம கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, சுத்த வச்சுட்டே இருப்பாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இன்றைக்கு அந்த மரத்தை குறித்து தான் தேவன் சொல்லுகிறார். அந்த மரம் என்றாலே எது அடையாளம்? சிலுவை அடையாளம். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற மரம் என்பது எது அடையாளம்? சொல்லுங்க, மரம் என்பது எது அடையாளம்? சிலுவை அடையாளம், சிலுவைக்கு அடையாளம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நோவாவும், நான் ஆமாம் ஒருவேளை எண்டில் அதை முடிப்போன்னு நினைக்கிறேன். யார் நோவாவுனுடைய வாழ்க்கையில் எந்த மரம்? கொப்பை மரம். எந்த மரம்? கொப்பை மரம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் 3 மரம் இருந்தது. எந்தெந்த மரம்? அர்மோன், புன்னை, வாதுமை. ஓகே, தேங்க்யூ. ஆமா, புன்னை மரம், வாதுமை மரம், அர்மோன் மரம். இப்போ இது எதுக்கு சொல்ற அப்படின்னா, அந்த இடத்த எடுத்து வச்சுக்கோங்கம்மா. லாபானுக்கு யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எந்த பிரச்சனைனா சம்பள பிரச்சனை. எந்த பிரச்சனை? சம்பள பிரச்சனை. அல்லது ஆடு பெருகுதா, ஏன் ஆடு பெருகுதான்னு 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் மாட்டோம். அது ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது. அப்ப கர்த்தர் கனவுல யாக்கோபுக்கு இதை காண்பிக்கிறார். இந்த 3 மரத்தை எடுத்துக்கோ, இந்த 3 மரத்தினுடைய பட்டையை என்ன செஞ்சுக்கோ, உறிஞ்சு கொண்டு வந்து ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது அந்த பட்டையை போட்டு வச்சிரு. அப்போ ஆடுகள் தண்ணீர் குடிக்க வருகிற பொழுது அந்த பட்டையை பார்த்து பொழிகிற பொழுது அந்த ஆடுகள் எல்லாம் கலப்புள்ளதாய் அல்லது கருப்பு புள்ளி உள்ளதாய் மாறிவிடும் என்று தேவன் யாக்கோபுக்கு கனவுல இந்த ஆலோசனை கொடுக்கிறார். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அந்த 3 மரம் எதுக்கு அடையாளம்? சிலுவைக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிக்கப்பட்டார். எதுக்கு அடையாளம்? சிலுவைக்கு அடையாளம். ஓகே, அப்ப மரம் என்பது எது கடை? இப்படி நிறைய ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வரலாம். சித்தி மரம் என்பது சிலுவைக்கு அடையாளம், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வரலாம். அப்போ யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அந்த பட்டை உரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்தெடுத்ததுக்கு. அதை ஆட்டுக்குட்டி பார்த்து பொழிகிற பொழுது அப்படி அதை சிலுவையை பார்த்து அல்லது உரிக்கப்பட்ட அந்த பட்டையை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டி அல்லது ஆடு பொழிகிற பொழுது அல்லது குட்டி போடுகிற பொழுது பார்த்து பொழித பொழுது அது பழுகி பெருகி கொண்டே இருந்தது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சிலுவையை பார்த்துட்டே உன்னுடைய எந்த சிச்சுவேஷன் அந்த உன்னுடைய எந்த நெருக்கம் வந்தாலும் சிலுவையை பாரு. எனக்காக இயேசு சிலுவையிலே காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், உரிந்து கொண்டார். எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் விரோதமாகவும் இருக்கிற பிசாசின் கையெழுத்தை சிலுவையில் அவர் உரிந்து கொண்டார். அதை பாரு மகளே, அதை பாரு. இல்ல சாத்தானே, இனி என் வாழ்க்கையில நீ என்ன செய்ய முடியாது. என் வாழ்க்கையை இனி கெடுக்கவோ, என் வாழ்க்கையை நீ அழிக்கவோ, என் வாழ்க்கையில் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல எனக்கு இருந்த எல்லா பங்கையும் சிலுவையில உரிந்து கொண்டா. இனி உனக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கையை எடு சாத்தானே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலுவை என்பதுக்கு எதுக்கு அடையாளம்? திரும்ப சொல்லுங்க. மரம் என்பது எது அடையாளம்? திரும்ப சொல்லுங்க. மரம் என்பது எது அடையாளம்? திரும்ப சொல்லுங்க. மரம் என்பது எது அடையாளம்? சிலுவை அடையாளம். இப்போ மாறாவை போல கசந்திருக்குது இந்த வாழ்க்கை. மாறாவை போல கசந்திருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் எதை காண்பித்தாரு?
மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி என்ன செஞ்சாரா, அந்த மரத்தை வெட்டி எங்க போடு, அந்த தண்ணீரில் போடுன்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். அதாவது மரத்தையா கொண்டு வந்து இப்ப நம்ம போட முடியும்? மரத்தையா போட முடியும்? எதை போடணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை பேசுங்க. கர்த்தர் என்பது எது அடையாளம்? வார்த்தை. அப்ப சிலுவையினுடைய வார்த்தைய எதை பேசணுமாமா? சிலுவையினுடைய வார்த்தையை நீ பேசு. நான் நேற்று இதை எடுத்துட்டு இருக்கிற அடுத்தடுத்து எனக்கு ஒவ்வொரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம் என்றால் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்பா. 19-20 இங்க ஒரு காரியம் நடக்குது. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தை. கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? வார்த்தை. இப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றேன். எலியாவாமா? எலிசா ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா பால் நிலம். நல்லா சொல்லுங்க. முதல்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? மாறா. எப்படி இருக்குது? மாறா. 2வது பால் நிலம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதாமா? பால் நிலம். இப்ப இந்த பால் நிலமா இருக்கிற இந்த இடத்துல மாற்றுறது என்னன்னா, இப்ப பால் நிலமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எலிசா வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு, புது தோண்டி எடுத்துட்டு வாருங்கள். இது எது அடையாளம்? புது உடன்படிக்கைக்கு அடையாளம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. புது தோண்டி என்பது எது அடையாளம்? புது உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்போ அதோடு கூட நீங்க எதையும் கொண்டு வரணும்னு சொன்னாரு? உப்பு. எனக்கு உண்மையை ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆவியானவர் நேற்று இது விளக்கி சொன்னார். ஏன்னா இந்த சம்பவத்தை எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இது அப்படியே லைனா சொல்றாரு. அப்போ உப்பை கொண்டு வாங்கினார். உப்பு எது அடையாளம்? உப்பில்லாத பண்டம். அப்போ சாப்பாட்டுல உப்பு என்பது எதை கொடுக்குது? ருசி. குட். எதை கொடுக்குது? ருசி. சொல்லுங்க, எதை குறிக்குது? ருசி. அப்போ உப்பு என்பது எதை குறிக்குது? ருசி. உப்பு என்பது தப்பு இல்லையில. உப்பு என்பது எதை குறிக்குது? ருசி. இப்போ வேதத்துல ருசி என்று எதை குறித்து தேவன் சொல்றாரு? மன்னாவை சொல்றாரா? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வேத வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டிருந்தார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. அந்த ருசி எப்படி இருந்ததாமா? தேனிட்ட பணியாரம். தேன் என்பது எதுக்கு அடையாளம்? வார்த்தை. தேன் என்பது எதுக்கு அடையாளம்? வார்த்தை. இந்த மன்னா என்பது எதுக்கு அடையாளம்? ஜீவ வார்த்தை. அப்போ ருசி. உப்பு என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரே வார்த்தையில சொன்னா உப்பு என்பது எதை குறிக்குது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. நான் திரும்ப சொல்றேன், உப்பு ருசி அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ருசியுள்ள அப்பத்தை கொடுத்தார் அல்லது மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா கர்த்தருடைய வார்த்தை அடையாளம். அப்போ இந்த பால் நிலத்துல எதைத்தான் போட்டாங்க? உப்பை போட்டார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பால் நிலமாய் அல்லது பாலைவன நிலமாய் அல்லது வனாந்தரமாய் இருக்கிற வாழ்க்கையில எதைத்தான் போடணுங்கிறாரு? வார்த்தை. எதை போடணுங்கிறாரு? வார்த்தையை போடணுங்கிறாரு. அப்ப இன்னொரு இடத்தையும் வாசிங்க. அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வாசிமா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்பா. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுதுகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அவன் இரும்பை முதக்க பண்ண. இங்க பாருங்க, இது இங்கேயே எதைத்தான் வெட்டி போடுறாங்க? கொப்பு. என்னது? கொம்பு. எதை வெட்டி போடுறாங்க? கொம்புன்னு என்னது? மரம். ஆட்டு கொம்பா மாட்டு கொம்பா? இல்ல, மரம்.
இப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த கோடாரி அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த இடத்துல எதை போடுறாங்களாமா? ஒரு கொம்பை வெட்டி போடுகிற பொழுது, இது ஆச்சரியமான காரியம் அல்லவா? மரத்தை வெட்டி போட்ட உடனே இரும்பு மிதக்குச்சு. மரத்தை வெட்டி போட்ட உடனே என்ன மிதக்குச்சு? இரும்பு. அப்ப அந்த கொப்பு என்பது எது கடையாளம்? சிலுவை கடையாளம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொப்பை வெட்டி போட்ட பொழுது, அல்லது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது மரத்தை வெட்டி போட்ட பொழுது, சிலுவை மரத்தை வெட்டி போட்டதுக்கு இல்லாது என்ன சொல்ல வர்றார்னா, சிலுவையிலே உண்டான ஜெயத்தை பேசு. என்ன சொல்றாரு? சிலுவையிலே உண்டான ஜெயத்தை பேசு. திரும்ப சொல்ல, சிலுவையில உண்டான ஜெயத்தை பேசு. இப்ப எதை பேசணும்னு சொல்றேன். இப்போ நம்ம வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்றேன், 3 காரியத்துல தான் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் 3 காரியத்துல தான் விடுதலையானார்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில விடுதலை ஆகணும்னு சொன்ன அந்த 3 காரியம் சொல்லுங்க. 1, தரித்திரத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாத்தானின் அடிமைத்தனம். அதாவது திரும்பவும் சொல்றோமா, இந்த உலகத்திலே நம்ம விடுதலையாக வேண்டிய 3 காரியம் சொல்ல, இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு மனிதன் விடுதலையாக வேண்டிய 3 காரியம். 1, பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எதிலிருந்து விடுதலையானோம்? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகணும். 1. 2வது தரித்திரத்திலிருந்து விடுதலையாகணும். 3வது வியாதியிலிருந்து. இந்த 3 தான் நம்மளை சஃபர் பண்ணுது. இந்த 3 தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே போயிட்டு இருக்குது. இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி எழுமணும். கர்த்தர் இதை நமக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள், திரும்ப சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க வெளியே வந்த பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆனார்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனம் அவங்க மேல, ஏன்னா எகிப்தினுடைய அடிமைத்தனம் ஜீவனை கசப்பாக்குற அடிமைத்தனம். ஏண்டா நம்ம உயிரோட வாழறோம்னு சொல்ற அளவுக்கு எகிப்தினுடைய அடிமைத்தன ஜீவனை கசப்பாக்குற அடிமைத்தனம். 1. 2வது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வந்த பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள். அப்ப தரித்திரத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள். 3வது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை, வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 3 விடுதலை வரும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறபடினால் நிச்சயமா இந்த 3 விடுதலை நமக்கு வந்திருக்கிறது. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. அதுதான் இயேசு எனக்காக சிலுவையிலே செய்து முடித்ததை, அந்த மரமாகிய சிலுவையில் மரத்துல இயேசு எனக்கு செய்து முடித்ததை பேசுங்கிறார் ஆண்டவர். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது திரும்பவும் சொல்றேன், 3 காரியம். 1, நான் எதிலிருந்து? முதல்ல பிசாசின் பிடியிலிருந்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாரும் அதை சொல்லுங்க. நான் பிசாசின் பிடியில் இனி அகப்பட்டிருக்க கூடாது, ஏனெனில் நான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இதை ஷார்ட்டா சொல்றேன். நான் முதல்ல ஏசப்பா கைக்குள்ளதான் இருந்தேன். எப்ப தெரியுமா? ஆதியாகமம் 1:2 முதல்ல யார் கையில் இருந்தேன்? யார் கையில் இருந்த? ஏசப்பா கையில, தேவனுடைய கையில இருந்த. ஆதியாகமம் 3ஆவதுக்கு அப்புறம் நான் யார் கையில போயிட்டேன்? பிசாஸ் கையில. ஏன்னா சாத்தான் சொன்ன அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டனால நான் யாருக்கு அடிமையாயிட்டேன்? சாத்தானுக்கு நான் அடிமையாயிட்டேன். இப்போ நான் சாத்தான் கையில் அடிமைப்பட்டு இருக்கிறபடினால, ஏன்னா எனக்கு என் மேல தேவ சாயல் இருக்குது. அதாவது பிசாசுக்கு என்னை பார்த்தா கோபம் வரக்கு 3 காரியம். என்ன காரியம்? என்னை பார்த்தா, ஜாக்லினை பார்த்தா பிசாசுக்கு கோபம் வர்றதுக்கு 3 காரியம். 1, நான் யார் சாயலா இருக்கிறேன்? யார் சாயலா இருக்கிறேன்? தெரியுது இல்லாம தெய்வ சாயல் தெரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தேவ சாயல் தெரியுதான்னு பாருங்க. உங்க முகத்தை பாருங்க, இது பக்கத்துல முகத்தை பாருங்க, தேவ சாயல் தெரியுதான்னு. ஆமா. அப்போ இந்த தேவ சாயலை பார்க்க பார்க்க அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. சாத்தானுக்கு என்ன வருது? கோபம் வருது. 1. 2வது, அவன் துதிச்சுட்டு இருந்தான். 2வது, அவனுக்கு என் மேல என்ன கோவம்னா, அவன் தேவனை துதித்து கொண்டிருந்தான். இப்ப அவனை கீழே தள்ளிட்டு யாரை துதிக்க வைக்கிறாரு? என்னை சொல்றாரு, என்னை துதிக்க வைக்கிறார். அப்போ அவன் இருந்த ஸ்தானத்துல என்னை கொண்டு போய் வச்சோன்னே எனக்கு என் மேல அவனுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்கும். எவ்வளவு அப்ப என்னை என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். 2. 3வது, கடைசி கால யுத்தத்துல என்னை கொண்டுதான் சாத்தானை அழிக்க போகிறார். என்னை கொண்டுதான் சாத்தானை. கடந்த வாரம் வாசிச்சோம்,
எத்தனை ஏசாயா 11:11 வாசிச்ச பொழுது சுவாசத்தினாலே அழிப்பார். எண்ணெய் கொண்டுதான் யார் அழிக்க போறாரு? சாத்தான அழிக்க போறார். அப்ப சாத்தான அழிக்கிறாருங்கும் போது என் மேல அவனுக்கு இருக்குமா இருக்காதா? கோபம் இருக்குமா இருக்காதா? அப்போ இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அப்ப சாத்தானுக்கு என் மேல இவ்வளவு கோபம் இருக்குது, இவ்வளவு கோபம் என் மேல இருக்குது. ஏன்னா அதனாலதான் என்னை இவ்வளவு வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறானாமா? வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். இப்படி வேதனைப்படுத்துறதுனால வேதத்துல வாசிக்கிற பொழுது எப்படியாவது அவனை என்னை கொண்டு அழிக்க தேவன் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது எனக்கு, முடியாதது எனக்கு எதுவும் இல்ல. கடினமானது எனக்கு எதுவும் இல்ல, முடியாதது எனக்கு எதுவும் இல்ல. ஒரு மாதிரி ஆகுது. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நான் யாரு கையில அடிமைப்பட்டு கிடக்கிறேன்? பிசாசினுடைய கையில அடிமைப்பட்டு கிடக்கிறேன். ஒண்ணு. அப்போ பிசாசின் கையில அடிமைப்பட்டு கிடக்கிற என்னை இயேசு கிறிஸ்து அவன் கையிலிருந்து என்ன பண்ணிட்டாரு? பிடுங்கிட்டாரு. அப்போ அவனுக்கு என் மேல இந்த 3 விஷயத்துல ரொம்ப கோபமா இருக்கு. அப்போ டெய்லி என்னை என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? நொறுக்கிட்டே இருக்கிறார். இப்போ தேவன் போய் சாத்தான்ட்ட சொல்றாரு, ஜாக்லின் ஏன் சாயலா தானே இருக்கா, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறாரு. அப்போ உடனே சாத்தான் சொல்ற, அதை எப்படி விட முடியும்? அவ எனக்கு எப்படி இருக்கிறா? அடிமையா இருக்கிறா. உங்ககிட்ட இருந்தது உண்மைதான், ஆனா எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாலோ அதுக்கப்புறம் அவ எனக்கு என்னவாயிட்டா? அடிமையாயிட்டாங்கிற பொழுது, சரி நான் வேணும் உனக்கு, நான் அடிமையாகிறேன், ஜாக்லினை விடுதலையாக்கிரு. நான் வேணும் உனக்கு என்ன ஆகிறேன்? அடிமையா இருக்கிற, ஜாக்லினை விடுதலையாக்கணும்னு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயம். அப்ப எனக்காக ஏசப்பா முதல்ல என்ன பண்ணாரு? அடிமையா வந்தார். இப்ப அடிமையாய் வந்து கொஞ்ச நாள் தேவன் என்ன செய்றாரு? அப்படியே சாத்தான்ட்டு அடிமையாவே இருக்கிறாருன்னு வைங்கள. கொஞ்ச நாள் கழிச்சு, சரி இவ்வளவு நாள் உங்ககிட்ட அடிமையா நான் இருந்தேன், இப்போ அது ஜாக்லினை விட்டு அப்படிங்கிற பொழுது, அப்படியெல்லாம் விட முடியாது, ஏதாவது நீ கிரயம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாத்தம் கேட்கிறான். சரி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கட்டும் அப்படிங்கிற பொழுது சாத்தம் கேட்கிறான், என்ன ஜாக்லினுக்கு 1000 ரூபாய் தான் கொடுப்பியா? லட்சம்? கோடி? 10 கோடி? என்னதான் வேணும்? உன்னோட உயிரை கொடுக்கிறியா? உன்னுடைய ஜீவனை கொடுக்கிற. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஜீவனுக்கு ஜீவன் தானே, நீ தானே சொல்லி இருக்கிற. சாத்தான் தேவனை பார்த்து கேட்கிறா, ஜாக்லினுடைய ஜீவனுக்கு உன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியுமா? நான் கொடுக்கிறேன் ஜாக்லினுடைய ஜீவனுக்கு என் ஜீவனை கொடுக்கிற. ஜாக்லினை விடுதலை ஆக்கிரு. ஜாக்லினை இப்படிதான் ஒவ்வொரு மனிதர்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்ப நான் ஏன் கேட்கிறேன்னா, நீங்க இதை சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்து உன் கையிலிருந்து என்னை பிடுங்கிட்டார் சாத்தானே. இதுக்கு மேல உனக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. அதனால்தான் சொல்றோம் கொலேசியர் 2:14-15 படி, எனக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் விரோதமாகவும் இருக்கிற பிசாசின் கையெழுத்தை குலைத்ததை நடுவில் இராதபடி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தா. நல்ல கறந்துட்டு சிலுவையிலே 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 ஆமென் என்று சொல்லாமா? அப்ப அத பேசு மகளே. சாத்தானே, இனி உனக்கு நான் அடிமை கிடையாது. இனி நான் உனக்கு என்ன இல்லை,
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் எகிப்துக்குள்ள போனாங்களா? அவங்களா தான் போனாங்க, கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. அப்ப இன்னைக்கு சாத்தானை பார்த்து சொல்லு, சாத்தானே என் மேலே இனி உனக்கு அதிகாரம் இல்லை. மாந்திரிகமோ பில்லி சூனிங்களோ உன்னோட எந்த சதிகளும் என் மேலே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என் மேலே இருந்து என்ன எடு, கையை எடு, கையை எடு, சொல்லுமா, கையை எடு. என் பிள்ளை மேல இருந்து கையை எடு, என் கணவன் மேல இருந்து கையை எடு, என்னுடைய மனைவி மேல இருந்து கையை எடு, என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து கையை எடு, கையை எடு, கையை எடு. ஏசப்பா ரத்தத்தை எடுத்து, ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் கணவன் மேல பூசுறேன், பிள்ளை மேல பூசுறேன், மனைவி மேல பூசுறேன், என் தொழில் மேல பூசுறேன், என்னுடைய எல்லைகளுக்குள்ள பூசுறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ ஒண்ணு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ரெண்டாவது எந்த விடுதலை? அதானமா சொன்னீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வியாதி. வியாதிக்கு என்ன வசனம் இருக்குது? அவருடைய தழும்புகளால். இப்ப வாசிப்பா, அவருடைய தழும்புகளால். 1 பேதுரு 2:24 வாசிப்பா, வாசிப்பா. என்னவா தேடுறீங்க? 1 பேதுரு 2:24 தானே? அவருடைய தழும்புகளால். 1 பேதுரு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால். அவருடைய தழும்புகளால் இனி நான் வியாதிக்குள்ள இருக்க மாட்டேன். இனி அவருடைய தழும்புகளால் நான் குணமாற. சொல்லுமா, சொல்லுமா. இதுதான் மோசே மரத்தை போட்டாரே, இன்னைக்கு ஏசப்பா சிலுவை மரத்தில் எனக்காக செய்து முடித்ததை நான் என்ன செய்யணும், அப்ளை பண்ணுங்கிறார் ஆண்டவர். எதை போடணும், எதை சொல்லணும்? வியாதி. வியாதின்னு வந்தா நீங்க அடிக்கடி என்ன சொல்லணும்? அவருடைய தழும்புகளால் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே. சொல்லுங்க அந்த வார்த்தையை, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே. சொல்லிட்டே இருங்க அந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் நான் குணமானே, அவருடைய தழும்புகளால் நான் குணமானே, அவருடைய தழும்புகளால் நான் குணமானே, அவருடைய தழும்புகளால் நான் குணமானே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ முதல்ல பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறதுக்கு ஏசப்பா எனக்காக கரையம் பண்ணிட்டாரு. ரெண்டாவது, இனி நான் எப்படி இருக்கக்கூடாது, வியாதியோடு இருக்க மாட்டேன். வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராயோ பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். இனி நான் பிசாசின் பிடியில இருக்கக்கூடாது. அடுத்து நான் வியாதியோடும் இருக்கக்கூடாது. முக்கியமான மாறா என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில தரித்திரம். அதுக்கு என்ன வசனத்தை அறிக்கையிடலாம்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார்? வாசிப்போமா, வாசிப்பா. 2 கொரிந்தியர். இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கங்கம்மா. இது எல்லாரும் இந்த இது எதுக்கு சொல்றேன்னா, இதுதான் ஒரு டேப்லெட் ஆட்டா நீ அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை பேசிட்டே இருக்கணும், அந்த வசனத்தை பேசிட்டே இருக்கணும். வாசிங்க 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய். நல்ல விளங்கமா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். உங்கள் நிமித்தம் சொல்லுமா, என் நிமித்தம் சொல்லுங்க. என் நிமித்தம் இயேசு கிறிஸ்து தரித்திரராகி என்னை ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறார். இருக்க போறாரா, இருக்கிறாரா? இருக்கிறார். அதாவது திரும்ப சொல்ற, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறதுக்கு என்ன கிரயம் செலுத்தணுமோ அவர் எனக்காக சிலுவையிலே கிரய செலுத்திட்டார். சாத்தானே, இனி நான் எப்படி இருக்கக்கூடாது? தரித்திரனாய் இருக்க மாட்டேன். சொல்லுமா, தரித்திரனாய் இருக்க மாட்டேன். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. இனி நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஐஸ்வர்யவானாய் மாறும்படி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தரித்திரமானார். ஒரு பாட்டு பாடுவோம்ல, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதோ. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், பிறந்தா மாதாகியாய் வளர்ந்தா. அப்படின்னு என்ன சொல்றானா, இப்ப சொல்லும் பக்கத்துல கருத்து போடுங்க. நீங்க கந்தை துணிய அணியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் கந்தையானார். கந்தை துணியை தரித்தார். அதாவது
மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம்னு சொல்றாங்க. எபிரேயனுடைய அந்த இதுல நிர்வாணமா தான் ஏசப்பா சிலுவையில அறைக்கப்பட்டாரா. ஒருவேளை வெளியில சொன்னா அது வெளியில காண்பித்தா அது வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா பிசாசு நம்மளை என்ன ஆக்கிட்டா, நிர்வாணையாக்கிட்டா. அதாவது இந்த கனியை சாப்பிடு ஏவாளே, இந்த கனியை சாப்பிடுன்னு சொன்னவனா அவன்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ நிர்வாணி, நீ சாப்பிட்டீல நீ நிர்வாணி, நீ சாப்பிட்டீல நீ நிர்வாணின்னு சொல்லி நம்மளை நிர்வாணி நிர்வாணி நிர்வாணின்னு ஒவ்வொரு நாளும் அவன் நம்மளை கொச்சப்படுத்திட்டே இருந்தா. ஆனா இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா நிர்வாணத்தையும் அவர் எடுத்தார்னு சொல்ல, அது என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் எடுத்தார்னு சொல்ல, என்னுடைய எல்லா வியாதிகளை அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துட்டு அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய சுகம், அவருடைய எல்லா உயர்ந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சலுகை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்கு தந்து விட்டாருங்க. இத பேசு. இதுதான் மரம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே எனக்காக எதை செய்து முடித்தாரோ, அப்ப நான் இனி எப்படி இருக்கக்கூடாது சொல்லுமா? பிசாசின் பிடியில் இருக்கக்கூடாது. அடுத்து நான் வியாதி இருக்கக்கூடாது மகளே, சொல்லு இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா, ஆனா பேசிட்டே இரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்றேன். இப்ப நம்ம சொல்றோம்ல, இயேசு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அவர் வெளிச்சம் உண்டாயிட்டு. நான் சொன்னா நடக்க மாட்டேங்குது. ஏன் ஏன் தெரியுமா? இயேசு முழுக்க முழுக்க பரிசுத்தவான். இயேசு முழுக்க முழுக்க பரிசுத்தவான். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நாவு இத்தனை நாள் விஷமாவே பேசிட்டு இருந்த, நடக்காது, முடியாது, நான் செத்து போயிடலாம், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு இத்தனை நாள் இந்த நாவில் இப்போ எதை பேசிகிட்டே இருந்தேன்? விஷத்தையே பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த நாவு கொஞ்சம் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆக அப்படின்னு சொல்கிறத விட மறுரூபமாகிற கொஞ்சம் டிலேவாகுது. அதனால தான் நான் பேசினேன். ஆனால் ஒன்று சொல்லுங்க, கெட்டது பேசினா உடனே நடந்துருது, நல்லது பேசினா நடக்க மாட்டேங்குது. உண்மைங்க. கெட்டதை நான் ஒன்று சொல்லிட்டேன்னு சொன்னால் அது உடனே நான் வாய் வச்சுட்டு இல்லை அப்படிங்கிறோம்ல, கெட்டது சொன்னா உடனே நடந்து. ஏன்னா இந்த நாவை இதுவரைக்கும் யார் ஆட்கொண்டு இருக்கிறா? சாத்தான் ஆட்கொண்டு இருக்கிறா. ஆனா இந்த நாவை நீ வசனம் பேச பேச பேசத்தான் இந்த நாவை நீ பரிசுத்த நாவா மாறு. அதுக்கப்புறம் மாறு நீ சொல்றது ஒருவேளை லேட்டானாலும் அது நிச்சயமாய் நடக்கும். கடந்த வாரம் சொன்னா யாக்கோபு என்ன சொன்னா, நான் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவனுடைய சரீரத்தில் எந்த வியாதி வந்தது? கேன்சர் வியாதி வந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்? நான் உன்னாவு ரொம்ப முக்கியம், உன்னாவு ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் சொல்கிறது நடக்கலையேன்னு சொல்லி பேசாமல் இருந்துடாதமா. வசனத்தை பேசு, வசனத்தை பேசு. தேவன் எனக்காக செய்து முடித்ததை பேசு, வார்த்தையை பேசு. சூழ்நிலைகளை பார்க்காத, அந்த சூழ்நிலையை நான் கடந்த வாரமே சொன்னேன், சூழ்நிலையை பார்க்காத சூழ்நிலையை மாற்றுகிற நாவை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். மோசே கிட்ட அந்த நாவை கர்த்தர் தந்திருந்தார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன் வாழ்க்கை ஒருவேளை மாறாவா இருக்கலாம். அடுத்து என்னது? பால்நலமா இருக்கலாம். மூணாவது என்னது? மூணாவது என்ன சொல்ல? கடினம். அதைத்தான் மெயினாக சொல்ல வந்தேன். அதாவது இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இரும்பு உள்ளே விழுந்துருச்சு. இரும்பு என்ன ஆயிடுச்சு? உள்ளே விழுந்துருச்சு. இப்போ ஒன்று முதல்ல சொல்கிற மாறாவா இருந்த வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையே வார்த்தை பேசுது. பால்நில உப்பு, அந்த வசனத்தை பேச பேச பால்நிலம் கூட என்ன செய்யுது? அந்த இடத்தை கர்த்தர் மாற்றாரு. மூணாவது இந்த கோடாரி இரும்பு. இந்த கோடாரி எப்படிப்பட்ட கோடாரி? இரும்பு. இப்போ இரும்புக்குள்ள தண்ணிக்குள்ள இரும்பு விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள இரும்பு விழுந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு கொப்பை வெட்டி போட்ட உடனே இது சாத்தியமா? இது சாத்தியமா? பக்கத்துல கேளுங்க, இது சாத்தியமா? இது சாத்தியமா? இது நடக்குமா? இது நடக்குமா? வார்த்தையின் வல்லமை இதை நடக்க வைக்கும். வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் கொப்பின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை முடியாத காரியத்தை இதைத்தான் சொன்னேன். இது ஒரு கடினமான சூழ்நிலை. இரும்பு என்பது என்னது? ஒரு கடினம். இரும்பு என்பது எதுக்கு அடையாளம்? கடினம்.
ஆனா அந்த கடினத்தை கூட லேசாக மாற்றுறது. ஏன்னா அந்த கடினம் மிதக்குதுன்னா லேசாகணும், அந்த இரும்பு லேசாகணும், அந்த இரும்பு லேசாதான் மிதக்கும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே மகனே, கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தையை பேசு, வார்த்தையை பேசு. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, வார்த்தையை பேசு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா, என் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கு, என் குடும்பம் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு, என் குடும்பம் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு, நான் வியாதி இல்லாமல் இருப்பேன், நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு அதிகமாக தேவன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார், சகல ஜனங்களுக்குள் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் 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 வைப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஜாய்ஸ் மேயர் அவர்கள் சொந்த தகப்பனாலே கற்பழிக்கப்பட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள 6 மாதம் இருந்தாங்க. அந்த 6 மாதத்திலும் 100 வாக்குத்தத்தத்தை எழுதி அறிக்கிட்டுட்டே இருந்தாங்க, அறிக்கிட்டுட்டே இருந்தாங்க, அறிக்கிட்டுட்டே இருந்தாங்க, அறிக்கிட்டே இருந்தாங்க. 6 மாசத்துக்கு பின்பு கர்த்தர் அவர்களை டெலிவரன்ஸ் பண்ணுனா, இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறார். மகளே மகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, சூழ்நிலையை பார்க்காத, கடினமான சூழ்நிலை, ஆமா, தரித்திரம், வியாதி, பிரச்சனை, போராட்டம், குடும்பம், இல்ல இல்ல இல்ல. ஒருவேளை பிள்ளைகள்னால டிப்ரெஷனா, சொல்லுமா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, சொல்லு மகளே, சொல்லு, உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கு. சொல்லிட்டாரு, உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கு, என் பிள்ளையின் சமாதானம் எனக்கு பெரிதா இருக்கும், என் பிள்ளை ஒளிவ மர கன்றை போல என் பந்தையை சுற்றிலும் கனி கொடுத்து கொண்டே இருக்கு. சொல்லு மகளே, வார்த்தையில என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. வார்த்தை எது கடையாளம்? விதை கடையாளம். நீ விதையை, எந்த விதையை நீ போடுற அந்த விதை வளரும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லாருமா, ஒருவேளை நீங்க கசப்பான அனுபவத்திலே எதை பேசணும்? வார்த்தையை பேசு. மெயினா ஃபைனான்ஸ் பிரச்சனையாமா? இந்த ஐஸ்வர்ய வசனத்தை பிடிச்சுக்க மகளே. ஐஸ்வர்யம் இல்ல, என்னை ஐஸ்வர்யவானாய் மாட்ட அவர் தரித்திரராயிட்டார். என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய ஐஸ்வர்யம் எனக்குள் வந்துருச்சு. இனி நான் எப்படி இருக்கக்கூடாது? தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தரித்திரத்தில், நம்ம தரித்திரத்தில் இருந்தால் வசனம் போய், நான் தரித்திரத்தில் இருந்தா இயேசு எனக்காக மரித்தது போய், நான் தரித்திரத்தில் இருந்தா அவர் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் போய். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, மாறாவை போல கசந்து இருக்கிற நேரத்துல வசனத்தை பேசு. 1. 2வது, பால் நிலமா இருக்குது, அவன் வாழ்க்கை பால் நிலமா இருந்தா உப்பாகிய வசனத்தை பேசிட்டாரு. 3வது, இது கடினமா இருக்குதுன்னா பரவாயில்ல மகளே, பேசு, அந்த பிரச்சனை லேசாயிரும், கடினமானது கூட லேசாயிரும். இது எனக்கு ரொம்ப மோசம். ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, உங்களுக்கு கடினமா இருக்கிறவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு ஒருவேளை லாசரு வியாதியா இருக்கிற பொழுது கடினம், ஏசப்பாட்ட சொன்னாங்க. நல்ல விளைக்குமா? திரும்ப சொல்ற, லாசரு வியாதியா இருக்கிறது கடினம். அதை ஏசப்பாட்ட கொண்டு போனாங்க. ஏசப்பா வரக்க லேட் ஆயிருச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆகி, 4 நாள் ஆகி, 3 நாள் ஆகி, செத்து போய், ஆமா செத்து போய் 3 நாள் ஆகி, 4 நாள் ஆகி, நாரியும் போயிருச்சு. அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? நாரியும் போயிருச்சு. நாரிருச்சுங்க இந்த பிரச்சனை. சொல்றோம், ஐயோ ஊரே நாறுதும் பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க. சிமியன் எப்படி? ஆமா, நாரியும் போயிருச்சுன்னா பரவாயில்ல, நாரி போனாலும் பரவாயில்ல, ஏசப்பாட்ட நீ சொல்லிட்டீல, கடினமா இருக்கிறத ஏசப்பாட்ட நீ சொல்லிட்டீல, நாரி போனாலும் சரி, கர்த்தர் சொல்றார், உயிரோட எழுப்பிடுவாரு, உயிரோட எழுப்பிடுவாரு, உயிரோட அவர் எழுப்புவார், உயிரோட எழுப்பிடுவார். மகளே, அந்த வார்த்தையை பாடலாமா? கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு, சொல்லுங்க, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, சொல்லுமா, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஓகே, ஓகே, நீங்க அவரை பார்த்து இப்ப சொல்லணும். சொல்லுங்க,
அவரை பார்த்து சொல்லுங்க, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல. சொல்லுங்க, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது சொல்லுமா, சொல்லுங்க, உறுதியா சொல்லாமே. முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா. அவரை பார்த்து சொல்லுமா, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. முடியாதே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டு ஆழ்வை நீங்கா, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டு ஆழ்வை நீங்கா. எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா. சொல்லுமா, சொல்லுமா, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. பக்கத்துல கருத்து பிடிங்க, அவங்கள பார்த்து, கடினமானது உனக்கு எதுவும் இல்ல. சொல்லுமா, சொல்லுமா, தீர்க்கதரிசனமா சொல்லுமா, உனக்கு எதுவும் இல்ல, கடினமானது உனக்கு எதுவும் இல்ல, முடியாதது உனக்கு எதுவும் எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல. தேவப்பிரியா, எதுவோ எதுவும் இல்ல, முடியாதது. சௌமியா, முடியாத ஒண்ணு இல்ல மகளே. நல்ல கரந்தட்டி, நல்ல 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 டாடி சொல்றாரு, டாடி சொல்றாரு, மகளே, வார்த்தைய பேச, வார்த்தைய பேச, வார்த்தைய பேச. உன்னால முடியாதது ஒன்று இல்லை. இனி உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா, பயங்கரமான காரியத்தை கர்த்தர், வார்த்தை பேசு, வார்த்தை பேசு, வார்த்தை பேசு. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய 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 காரியத்தை செய்வாரு. மேரே பதடரகதடா, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவானவர் எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறாரு. கிறிஸ்துவானவர் எனக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாரு. அவர் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் எதை பேசுகிறேனோ, நான் எதை பேசுகிறேன், அந்த வார்த்தையில வல்லமை வருது, அந்த வார்த்தையில வல்லமை வருது. ஏன்னா கிறிஸ்து வார்த்தையானவர், கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையும் நானும், என் வாயும் வார்த்தையும், வாயும் வார்த்தையும் நானும் ஏசப்பாவை எதை பேசுகிறோமோ அதை ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார், அதை ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார், அதை ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். அதை ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். ஓகேவாமா? வாழ்க்கை மாறாவா, பால்நிலமா, இரும்பா, கடினமா? ஏன்னா இன்னி ஒரு கான்பிடென்ட் வரும் மகளே. இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சூழ்நிலைகளை மாற்ற நம்மனால முடியும். சூழ்நிலைகளை மாற்றுகிற வார்த்தை இருந்தா போது, மரம் இருந்தா போது, அதை மாற்ற முடியும். ஒரு 5 நிமிஷத்துல இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். சரி, ஓகே, திரும்ப சொல்றேன். உங்க வாழ்க்கை எந்த வாழ்க்கையா இருந்தது இதுவரைக்கும்? அடுத்தது பால்நிலம். அடுத்து அந்த பால் நிலத்தை தான் உப்பு போட்டாங்க. உப்பு என்பது கிடையாதோ வார்த்தை. 3வது கடினம். நல்ல விலைக்கு இந்த பாட்டோடய போமா. அதாவது இந்த பாட்டு சொல்லும்ல, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை
உம்மை தவிர விருப்பாயது உண்டு. தேவ பிரசனத்துல நின்று சொல்றேன், நான் அவரை பார்த்தா பாடினேன், அவர் என்ன பார்த்து ஒரு நாள் பாடினாருமா. உண்மை. நான் எத்தனையோ பிரச்சனை வந்த பொழுது, வேண்டாம் ஆண்டவரே என்னை விட்டுருங்க, வேண்டாம் ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் வரலைங்கிற பொழுது எத்தனையோ முறை இந்த பாட்டை என்னை பார்த்து இவர் பாடியிருக்கிறார். ஏசப்பா, உன்னை இல்லாமல் எனக்கு யார் மகளே உண்டு, ஒப்புக்கொடு மகளே ஒப்புக்கொடுன்னு. இப்போ நான் அவரை பார்த்து சொல்கிறேன், கடினமானது உமக்கு எதுவும் இல்லைங்கிற. அவரை என்ன பார்த்து சொல்றார், ஜாக்லின், கடினமானது உனக்கு இனி எதுவும் இல்லை, உன்னை கொண்டு நான் செய்து முடிப்பேன். எனக்கு வந்தா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்றாரு, கடினமான சூழ்நிலையில வார்த்தையை பேசு. நான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரமும் சொல்றேன், இயேசு வார்த்தையை கொண்டுதான் பூமியை சிருஷ்டித்தார், வார்த்தையை கொண்டுதான் வெளிச்சம் உண்டாக்குறது சந்திரன். அப்ப வார்த்தையை கொண்டு தேவன் பேசினார் என்றால் இனி வார்த்தையை கொண்டே மறுபடி இந்த பூமியை ரெஸ்டரேஷன் பண்ண போறார், மறுசீரமைக்குள்ள கொண்டு வர போகிறார், ரீஸ்டோர் பண்ண போறார், ரினியூ பண்ண போறார், ரீசெட் பண்ண போறார் வார்த்தையை கொண்டே. ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இது ஒரு குடும்பத்துக்காக ஒரே ஒரு சாப்டர். ஏன்னா நான் இது ஒரு பெரிய மெசேஜ், ஆனா ஏசப்பா என்னை பாரப்படுத்தினால இந்த காரியத்தை சொல்றேன். நம்ம வேத புத்தகத்தை அப்படியே திருப்பிக்கிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். அந்த வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிப்பா 14-15 வாசிப்பா. தேங்க்யூ, வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால், நீ ஒரு கொப்பே மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. இந்த இடத்துல வாசிக்கிற போது நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கொப்பே மரம், திரும்ப சொல்ற மரம் என்பது எது அடையாளம்? சிலுவை அடையாளம். இந்த கொப்பே மரத்தை குறித்து ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்திருக்கிற, அதாவது பேழையும் சிலுவை மரமும், அல்லது கொப்பே மரமும் சிலுவை மரமும் அப்படின்னு சொல்லி இதை குறித்து ஒரு பெரிய மெசேஜ். அதாவது என்னன்னா, அந்த அறைகள்னா உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. அந்த அறைனா என்ன, அந்த அளவுகளுடைய மீனிங் 30, 50, அந்த மீனிங்னா என்ன அப்படின்னு, மேல் தட்டுனா என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். அது ஹார்ட் ஆஃப் ஜீசஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா அது இருக்கும், பேழையும் சிலுவையும் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க உள்ள போய் பாத்துங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நீ கொப்பே மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. இப்ப இந்த இடத்துல வாசிக்கிற மரம் என்பது எது அடையாளம்? சிலுவை அடையாளம். இப்ப என்ன சொல்றான்னா, பேழையை உண்டு பண்ணு. பேழை என்பது எது அடையாளம்? பேழை என்றனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ரட்சிப்பு. எதை உண்டு பண்ணணுமாமா? அதாவது நோவாட்ட சொல்றார், நோவா ஜனங்களை எல்லாம் நான் உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுறேன், ஆனா நீயும் உன் குடும்பமும் தப்புவிக்கும்படி, அல்லது நீயும் உன்னுடைய குடும்பமும் காப்பாற்றுறதுக்கு நீ எதை உண்டு பண்ணணும்? பேழையை உண்டு பண்ணணும். எதை உண்டு பண்ணணும்? பேழையை உண்டு பண்ணணும். அந்த பேழையை உண்டு பண்றது எந்த மரம்? எந்த மரம்? கொப்பே மரம். ஏன்னா அந்த கொப்பை மரத்துக்குள்ளதான் தண்ணீர் போகாது. அந்த கொப்பை மரம் ஸ்ட்ராங்கான மரம். நீ கொப்பை மரத்தினாலே பேழையை உண்டு பண்ணி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த மரத்தினாலே உனக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தேவன் நோவாட்ட சொல்றாரு. இப்போ இந்த கொப்பை மரத்தை குறித்து ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்றேன், ஆவியானவர் சொல்றனால. இந்த கொப்பை மரம் என்பது, அதாவது இந்த மரத்துல மட்டும்தான் நீ செய்யணும்னு சொல்லி தேவன் நோவாட்ட சொல்லிட்டாரு. நோவா அப்படியே அந்த கொப்பை மரமா பார்க்குறாரு. அந்த கொப்பை மரம் எப்படிப்பட்ட மரம் அப்படின்னா, இந்த கொப்பை மரத்தை டக்குன்னு அறுத்துட்டு வந்து உடனே பேலை கட்ட முடியாது. பேலை கட்ட, அதை திரும்ப சொல்கிறேன், இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்த மரத்தை குறித்து பேசியிருக்கிற அந்த மெசேஜுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கா. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ அந்த மரத்தை போய் உடனே வெட்டி கொண்டு வந்து பேலை செய்ய முடியாது. அந்த மரத்தை அறுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? அந்த மரத்தை முதல்ல அறுக்கிற பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு பிசின் அல்லது அமிலம் அல்லது தார் அப்படி சொல்லி, இப்போ எப்படி ரப்பர் மரத்தை அறுத்தா என்ன வரும்? பால் வரும். இப்போ ரப்பர் மரத்தில் என்ன பண்ணுறாங்க? அறுத்து அதை கட்டி விட்டாங்கன்னா அந்த ரப்பர் மரத்தில் இருக்கிற பால் எல்லாம் அந்த பையில் இறங்கு. அதே போல தான் இந்த கொப்பை மரத்தை முதல்ல அறுத்து விட்டுருவாங்க.
அறுத்து விட்ட உடனே அந்த கொப்பை மரத்தில் இருக்கிற அந்த தார் கருப்பாக இருக்கும், பிசினது வரும். அது என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த கொப்பை மரத்தில் இருக்கிற அந்த தாரெல்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை கொண்டு என்ன செஞ்சாராமா நோவா, பேழையை கட்டினான். பேழையை கட்டினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து அதன் உள்ளும் புறமும் எதை பூசு, கீழ் அதுதான். அப்போ முதல்ல அந்த மரத்தை அறுத்துரு, அந்த தாரெல்லாம் வெளியே வந்துடும், அந்த மரம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கொண்டு நீ பேழையை கட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அந்த கீழையே கொண்டு ஃபுல்லா நீ பூசிட்டினா தண்ணீர் உள்ள வராம அந்த மரம் என்ன செய்ய பாதுகாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தண்ணிக்குள் மூழ்காதபடி அந்த பேழை மிதந்து கொண்டே இருக்கும். இத கர்த்தர் எதுக்கு நமக்கு அடையாளமா சொல்றார் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய ரத்தம் எல்லாம் வடிஞ்சிச்சு. அவரை அடித்த பொழுது, அவரை சாட்டையால் அடித்த பொழுது அந்த ரத்தம் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, வழிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், உயிர்த்தார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் சிலுவை நிழலுக்குள்ள நம்ம குடும்பத்தை கொண்டு வரணும். எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், அதாவது நோவாட்ட சொல்றாரு, கொப்பை மரத்தால் பேழையை உண்டு பண்றது போல ஒவ்வொரு நாளும் இதை 2வது தரம் சொல்லியிருக்கிற கண்மலையினுடைய வெடிப்பு நாள் சிலுவை நிழல். இந்த பேழை என்பது, கொப்பை மரம் என்பது சிலுவை மரம். அப்ப ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சிலுவை மரத்துக்குள்ள வைக்கிறேன், ஆண்டவரே கல்வாரி சிலுவை நிழலுக்குள்ள வைக்கிறேன், என் குடும்பத்தை வைக்கிறேன்னு சொல்றது மட்டுமல்ல, எப்படி அந்த கீழ் பூசுன அந்த அந்த எப்படி அந்த அமிலம் அல்லது தார் போல அந்த பூசு அதை எடுத்து கொண்டு எப்படி நோவாவை அந்த கொப்பை மரத்துல பூச சொன்னார, அது போல ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூசி 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 ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, ரட்சிப்பு உண்டாகும். ஒண்ணு, நீ கொப்பை மரத்தினால பேழையை உண்டு பண்ணி உன் குடும்பத்தை வச்சுட்டீன்னா வெளியில் இருக்கிற எந்த கிரியைகளும் உன்னுடைய பேழைக்குள்ள வராது, உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, எந்த தண்ணீரும் சேதப்படுத்தாது, பிசாசுடைய கிரியைகள் சேதப்படுத்தாது, வியாதி சேதப்படுத்தாது, தரித்திரம் சேதப்படுத்தாது. ஒன்று. 2வது, அந்த தண்ணீர் மழை பெய்ய 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 மழை வர 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 என்ன ஆகுச்சுன்னா, இந்த பேழை மூழ்கல. நல்லா விளங்குமா, பேழை மூழ்கல. தண்ணீர் வர வர பேழை உயர்ந்தது 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 உயர்ந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்ன செய்யணும், உன்னை இன்னும் தேவன்ட்ட நெருங்கு நெருங்கு நெருங்கு. பரலோகத்தை நோக்கி நீ போய்கொண்டே இருப்ப, பரலோகத்தை நோக்கி நீ போய்கொண்டே இருப்ப மகளே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை வாழ்க்கையில வருகிற பிரச்சனை போராட்டம் உன்னை மூழ்கடிக்க இல்ல. கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனை போராட்டம் இன்னும் கர்த்தட்ட நெருங்க நெருங்க நெருங்க. ஏன்னா நீ கொப்பை மரத்துக்குள்ள இருக்கிற, சிலுவை நிழலுக்குள்ள இருக்கிற, ரத்தம் பூசப்பட்ட அந்த சிலுவை நிழலுக்குள்ள இருக்கிறனால நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்பட. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலுவை மரத்தினால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. மாறா வந்தாலும் சிலுவை மரத்தை அப்ளை பண்ணு மகளே, பால் நலமா இருந்தாலும் சிலுவை மரத்தை அப்ளை பண்ணு மகளே, கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சிலுவை மரத்தை அப்ளை பண்ணு. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை மரத்துக்குள்ள உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் இந்த உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் உன்னை மூழ்கடிக்காது. இன்னும் 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 அதை தேவனை நோக்கி நெருங்க பண்ணி கொண்டே இருக்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். அப்படியே நம்மள எல்லாரும்